ஹாய் உங்கள் ராசிக்கு நம்ம கூப் அப்டேட் வீடியோ போட்டு 1 மந்த் ஆயிடுச்சு. நம்ம கூப் அப்டேட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் நம்ம கேஸில் என்னென்ன அப்டேட்லாம் இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு, எல்லாமே இந்த வீடியோவில் 1 by 1 பார்த்துட்டே வரலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு வந்து தீனியை வந்து போட்டுடலாம். எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்காங்க. சாயங்காலமாக ஒரு 5 மணி ஆயிடுச்சு. டைம் வேறு ஆயிடுச்சு. தீனி வந்து போட்டுட்டு 1 by 1 பார்த்துட்டே வரலாம். நம்ம குண்டம்மாவும் வந்துட்டாங்க புறா கூட தீனியை வந்து சாப்பிட்றதுக்கு. அது கூட பார்த்தோன்னா இன்னொரு புது கெஸ்ட்டு வந்துருக்காங்க. இது இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க வந்து வீடியோவில் வந்து மோஸ்ட்லி நான் காட்டாமல் தான் இருந்தேன். இப்போ தான் வந்து வீடியோவில் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இவங்க வந்து நம்ம வீட்டில் சிக்ஸாக வந்து முட்டையிலேருந்து பொறிச்சு போய் தான் இது. ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க. ஆனால் இவங்க டெரர் தான். எல்லா புறாவுமே தீனியை வந்து சாப்பிட்றதுக்கு கூட மாட்டாங்க. கண்டிப்பாக பார்த்தோன்னா எல்லா புறாவுமே துரத்தி அடிப்பாங்க. அப்படின்னா வந்து தீனியை சாப்பிட மாட்டாங்க. இப்போ பாருங்கள் தீனி போடுறேன் எப்படி அமக்கலம்லாம் நடக்குதுன்னு. நம்ம ஆஸ்திரேலியன் புறா எதுக்காக நிற்கிறாங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான். இந்த கல்லை நம்ம ஆஸ்திரேலியன் புறா பார்த்தோன்னா கல்லை வந்து பார்த்தோன்னே கிட்ட வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க போடலாம். அப்புறமே வந்துட்டாங்க. நம்ம ஹோமர் புறா, நம்ம ஆஸ்திரேலியன் புறா, அதுக்கப்புறம் இந்த கிங்கு புறா கூட ஒரு சப்ஜா கலரில் ஒரு புறா இருந்துச்சு. அந்த புறா பார்த்தோன்னா மிஸ் ஆயிடுச்சு. எங்கே போச்சுன்னு தெரில. கேஸில் தான் இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் கவனிக்காமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்கே தான் போனாங்கன்னு தெரில. இப்போது சிங்கிள் ஆகிட்டாங்க கிங்கு. ஓ அதுக்கப்புறம் இன்னொன்று பயங்கரமான கோய் கேஸில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. இது கோய் பார்த்தோன்னா ஒரு புறா கூட தேனியை வந்து சாப்பிட விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கோய் எல்லாம் கோய் இந்த கேஸில் தான் இருக்காங்க. நான் பார்க்காம விட்டேன் பார்த்தீங்களா. அதனால் எல்லாம் புறாவுமே தீனி வந்து போட்டாச்சு. நம்ம குண்டம்மா வந்து விட மாட்டுறாங்க இந்த கோய்க்கு. அதனால தான் தனியாக வந்து நின்றுன்னு பார்க்குறாங்க. எல்லாம் புறாவுமே சாப்பிட்டு இருக்காங்க தேனி. கோயில் புறா பார்த்தோன்னா ஜோடியாக வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அந்த கும்பத்தில் ஒரு சிக்கு இருக்குல்ல தலையில் கொத்திலாம், அந்த சிக்குக்கு தான் அம்மா வந்துருக்கு. மெடிசன் போட்டோம், ஆனால் க்யூர் ஆகிடுச்சு. திரும்பி வந்துருச்சு. என்ன பண்ணது தெரில. அப்புறம் நம்ம சோளம்மா நம்ம ஃப்ரெண்டு பார்த்தோன்னா கொடுத்தாங்க ஒரு சிக்கு. இந்த புறாக்கிட்ட தான் நம்ம இந்த பேர்கிட்ட தான் வந்து வச்சுருக்கோம். அந்த சிக்கு நல்லா தான் ஃபிட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சூப்பர் பேர்னு சொல்லலாம். இந்த கர்ணப்புறா ஃபீமேலும் அந்த சாதா மேலும். அந்த மேல் பார்த்தோன்னா கர்ணப்புறா ஐசை மாதிரியே தான் தெரியும், பார்த்தா தெரியும். டெரராக இருக்காங்களே. காலில் கொலுசு என் தம்பி போட்டுருந்தான். பார்க்குறது சூப்பராக இருக்குல்ல. நான் சொன்னல ஒரு புறா கூட கிட்ட நெருங்கக்கூடாது. இந்த சோளாமா மட்டும் ஒரு புறாவும் கிட்ட வந்து சாப்பிடாது. அது மட்டும் தனியாக வந்து அந்த ட்ரேயில் வந்து சாப்பிடும். மற்ற புறாலாம் இந்தாண்டு வந்து சாப்பிடும். இந்த குமாய்ச்சிட்டு இருக்குல்ல இந்த மேல் கர்ணை, அது வந்து மத்தியானம் வந்து பார்க்கும்போது அந்த மேல் ஊற்றினா இல்லை கேஸில். நானே பயந்துட்டேன் எங்கே போயிடுச்சோ சொல்லிட்டு. வந்துடும் சொல்லி பார்த்தேன், வந்துட்டாங்க. நல்ல வேலை. ஆனால் அப்படி தான் ஒரு சில புறா கொஞ்ச நாளாகவே திடீர்னு வந்து மத்தியான நேரத்தில் காணாமல் போயிடுறாங்க. ஒருவேளை தீனி வேற சாப்பிட்டு போகிறாங்க போல். இந்த ஒரு பழக்கம் தான் எனக்கு பிடிக்காது இந்த கோயில்கிட்ட. பார்த்தீங்களா, அந்த ட்ரேயில் தீனி சாப்பிட்டு இருந்துச்சு. அடுத்தது இந்தாண்டு ட்ரே. இந்த புறா அந்தாண்டு சைடு போச்சுன்னா இந்தாண்டு சைடு வந்துடும். இங்கே பார்த்தீங்களா எப்படி கொத்துறாங்க பார்த்தீங்களா. ஓடு அச்சமல் ஓடி தண்ணி குடிக்க போயிட்டாங்க. கோவில் புறா அதெல்லாம்
பக்கத்து ஊரில் பள்ளிவாசல் இருக்குது, அங்கேருந்து ஃபீடு எடுக்க வருவாங்க. ஃபீடு வந்து சாப்பிட்டு திரும்பி அங்கேயே ரிட்டர்ன் போயிடுவாங்க. நிறைய பேர் வந்துன்னா பிடிச்சி கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது வந்து கிட்ட கூடவும் வராது, பிடிக்கவும் முடியாது. அதை பிடிச்சி நம்ம என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படியே விட்டு இந்த ஃபீடு வந்து சாப்பிடுவாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நம்ம ஆஸ்திரேலியன் புறாக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரில, அங்கங்கே போய் உட்காந்துருக்காங்க. காலில் கீழே அடிபட்டுருச்சா என்னன்னு தெரில. கேஸில் போனால் தான் பிடிச்சி பார்க்கணும். நல்லா தான் இருந்தாங்க. இங்கே அந்த சைடில் வந்து உக்காண்ட்ருந்தாங்க, அந்த கட்டில் மேலே. அதுக்கப்புறம் இங்கே வந்து உக்காந்துட்டான். என்னன்னு தெரில, சின்ன தெரில, பார்க்கலாம். நம்ம ஃபேன்டெல் தலைவருடைய சிக்கு மாசாக இருக்காங்களா, போன டைம் குட்டி ஓண்டி இருக்கும்போது பார்த்துருக்கீங்க. இப்போ ஓரளவுக்கு வளர்ந்து வந்திருக்காங்க. இது ஃபீமேலாக மேலானு தெரில. எதுவாக இருந்தாலும் சூப்பராக தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. ஓகே, ரைட்டு. ஃபேன்டெல் தலைவருக்கு வேறு வேலையே இல்லை, டான்ஸ் போடுறது தான் வேலையே. ஏதாச்சும் புதுசாக புறா வந்துருச்சுன்னா குமாய்க்கிறது, ரெக்கெல்லாம் தூக்கிட்டு பயங்கரமாக வந்து நறுக்கு பயங்கரமாக பண்ணுவார் சேட்டெல்லாம். தலைவர் தான். இந்த ஃபேன்டெல் புறாவுடைய சிக்கு ஃபெதர் சூப்பராகவே இருக்குல்ல, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இன்னொரு சிக்கு தான் வேஸ்ட்டாக இறந்து போயிடுச்சு, என்ன பண்ணுறது. இந்த ஆஸ்திரேலியன் பேர் இருக்குல்ல, அந்த மேலு, அதுதான் வந்து நான் கொத்தி சாவடிச்சிட்டாங்க. இறந்து ஒரு 2 வாரம் ஆகுது, 2 வாரம் ஆகுது அது இருந்து. பார்க்கலாம், இன்னொரு டைம் எக்லே பண்ணால் சேஃபாக வந்து பார்த்துக்கணும். கேஜ் அப்டேட் பார்க்கலாம். கேஜ் வந்து ரொம்ப க்ளீனாக இல்லாமல் ரொம்ப மோசமாக இருக்குது. கேஜ் வந்து க்ளீன் பண்ணோம், காலேஜ் வேறு போகிறேன், டைம் இல்லை, அதனால் எதனா க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ முட்டையோடு கிடக்குது, ஒரு வேளை சிக்கு வந்து பொரிச்சிச்சா என்னன்னு தெரில. இந்த ஒயிட் அண்ட் பிளாக் கலர் புள்ளியா சிக்கு வந்து பொரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு சிக்கு வந்து பொரிச்சிருக்கு. இன்னும் 2 முட்டை வந்து அப்படியே தான் இருக்குது. இந்த புறா வந்து 2 முட்டை தான் இட்டுச்சு. இன்னொரு முட்டை நான் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அந்த கேஜாண்டை, மயில் புறாவுடைய கேஜாண்டை வந்து இருந்துச்சு, அந்த முட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சேன். சிக்கு வந்து எப்படி காப்பாற்றி கொண்டு வராங்கன்னு வெயிட் பண்ணி அடுத்த அப்டேட்டில் பார்த்துட்டே வரலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம ஒரு கால் இல்லாமல் இருப்போம்ல, கர்ணப்புறா, அவங்களும் பார்த்தீங்கன்னா எக்லே பண்ணி அடையில் தான் உட்காந்துருக்காங்க. சிக்கு வந்து பொடிதா, பார்க்கலாம் என்னென்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹோமர் ஃபீமேல் எக்லே பண்ணிட்டாங்க. நான் இவங்ககிட்டனா ஒரு எக்கு வந்து வச்சோம். ஹோமர் புறாவுடைய சிக்கு தான் இது. போன வாட்டி சிக்கு வந்து சூப்பராகவே இருந்தாங்க. இது ஓகே, நல்லா தான் இருக்குது. நான் லைட்டாக பார்த்தோன்னா அம்மா இருக்குது, கண்ணாண்ட மெடிசன் போடணும். அதுக்கப்புறம் நம்ம பிளாக் கலர் கர்ணப்புறாவுடைய சிக்கு சூப்பராகவே இருக்காங்களே. இன்னும் பறக்க வச்சு பார்க்கல, பல்ட்டி அடிக்கலாம் என்னென்னு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே எதுவுமே இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம புறா, சாக்லேட் கலர் புறா. இந்த கேஜில் நம்ம ஃபேன்டெல் பேர் இன்னும் எக்லே பண்ணல, எக்லே பண்ணிட்டு ரெடி ஆகிட்டாங்க. இந்த வாட்டியாச்சு எப்படியாச்சும் 2 சிக்ஸை வந்து காப்பாற்றி கொண்டு வரணும், பார்த்துக்கணும் சேஃபாக. அதுக்கப்புறம் நம்ம கர்ணப்புறா கூட நம்ம 10 கிலோமீட்டர் புறா வந்து பேராக இருக்காங்க. இன்னும் எக்லே பண்ணல. எக்லே பண்ணுறதுக்கு குச்சி, அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்காங்க எக்லே பண்ணுறதுக்கு. ஓகே, ரைட்டு. இந்த கேஸில் அப்டேட் எதுவும் இல்லை பெருசாக. நெக்ஸ்ட்டு இந்த கேஸ்லேயும் பார்த்தோன்னா எந்த ப்ராமே இல்லை, சும்மா தான் கிடக்குது அந்த கேஸு. அந்த ஊரில் கோவில் புறா வந்து தலையில் வெள்ளை இருக்குல்ல, அந்த புறா கூட தான் பேராயிரு, அந்த புறா மட்டும் தான் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம் என்ன தான் இருக்குன்னு பார்த்துரும். இதாக இருக்காங்க இல்லையா, இன்னும் எக்லே பண்ணல, ஒரே ஒரு சிக்கு தான் இருக்குது. சிக்கு தெரியுதா, ஓரளவுக்கு வளர்ந்து இருக்காங்க. ஷார்ட் சீடியில் குட்டி ஓட்டு இருக்கும்போது பார்த்துருக்கீங்க.
இப்படி ஓடுறாங்க, கையிலே வந்து பிடி முடியும். பயங்கரமாக ஆள் இருப்பாங்க போல். இப்படி ஓடுறாங்க பார்த்தீங்களா. மேலே அந்த சைடு போயிட்டாங்க. சூப்பராகவே இருக்காங்க கலரு பார்க்குறதுக்கு. நம்ம ஃபேன்டெயில் தலைவரோடைய சிக்கு இவங்க 2 பேருமே சூப்பராகவே இருக்காங்க. ஓகே ரைட்டு, ஃபிட் பண்ணி காப்பாற்றி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ்திரேலியன் புறா எக்லே பண்ணி அடையாள உக்காண்ட்ருக்காங்க. பார்க்கலாம் சிக்கு வந்து என்ன பொறிச்சு 2 சிக்ஸ் வந்து இந்த வாட்டியை பொறிச்சு கொண்டு வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கொடுத்த புறா சிக்கு நம்ம கர்ணப்புறாட்டை தான் வச்சுருக்கோம். நல்லா தான் ஃபிட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதோடைய அப்டேட்ஸும் வரக்கூடிய கூப் அப்டேட் வீடியோவில் பார்த்துட்டே வரலாம். நெக்ஸ்ட்டு அந்த கேஸில் எதுவும் இல்லை, அந்த கேஸில் புறா இல்லை. நம்ம ஃபேன்டெயில் புறாவுடைய சிக்கு பார்க்குறதுக்கு சும்மா பயங்கரமாக இருக்கலாங்க. பேக் சைட் ஃபெதர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு, ஆள் பார்க்குறதுக்கு சும்மா டெரராக இருக்குது. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கோ இவருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒயிட் கலர் ஹார்ட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற 2 சங்கி மங்கிங்க. யார் அந்த சங்கி மங்கிங்கன்னா காக்டெயில்ஸ். நம்ம காக்டெயிலுக்கு வந்து கொத்தமல்லி வந்து போடணும். வீடியோ எடுத்துறதுனால வந்து சாப்பிடாமல் இருக்காங்க. தூரம் போயிட்டா வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா இப்போயே வந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க 2 பேருமே. எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க. இன்னும் எக்லே பண்ணல. ப்ரீடிங் கேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். எக்லே பண்ணால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுது. ஓவரால் எல்லாமே கேஜ் அப்டேட் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோன்னு மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.